எப்படிங்க எதுவுமே தெரியாம எதுவுமே கை வைக்காம எப்படிங்க கேன்சல் ஆகும்? கேட்கறதா இது மாதிரி கேட்கறாங்க விட மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எப்போ வயசு நான் எப்போ ஓட்டு லிஸ்ட் வந்துச்சு அது வந்து நான் போட்டு விட்டுறேன். ஆனா இப்போ தெரியும் இப்போ அப்படி இருந்து இதை வந்து கேன்சல் பண்றது காரணம் என்ன? தெரியுங்க, எல்லாம் எனக்கு தெரியுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். இது எப்படி கேன்சல் ஆகுது? நீங்க வந்து நீங்க தான் நான் கையெழுத்து போட்டு நான் கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்க நீக்குவாங்க. இந்த ஊர்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கட்டுரை போட்டு கொடுத்துருக்கணும். நீங்க இதெல்லாம் தேவையில்லை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் தான் நீக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? நீங்க நீக்கிறதா எப்படி எப்படி கேன்சல் ஆகும்? எதுக்கு எடுக்கிறீங்க நீங்க? நீங்க எடுக்க வேண்டிய காரணம் என்ன? எதுக்கு எடுக்கிறீங்க? இப்போ நானே பூஸ்டர் ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்டா அது முடியாது அப்படின்றீங்க. பூஸ்டர் ஓட்டு போடணும்னு சொன்னா அது அவங்களே கேட்டாங்க, அவங்களே பத்தி அவங்கள பத்தி பேசுறாங்க, அவங்கள பத்தி வேண்டாம் கொடுக்க போறாங்க. நீங்க கொடுங்க, நீங்க எங்க வேணாலும் கொடுங்க. நாங்க வந்து நீங்க தெரியாத நாங்க நீக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. லிஸ்ட்ல இருந்து உங்க பேர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சரிதா? இது வந்து நீங்க தேவையில்லாம செய்யற வேலை. இது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. புரியுதா? நாங்கள் இது பண்ணால் உங்களுக்கு இது ரைட்ஸே கிடையாது. நீங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்து ரைட்ஸே கிடையாது உங்களுக்கு. கிரீன் கார்டு போது ஏதோ தவறுதலாக 2000 தவிர அவங்களும் வந்து உங்களை லிஸ்ட் போகலாம் நீங்க மாட்டாங்க. இது வந்து நீங்கள் வந்து இது மாதிரி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகாவில் பாப்பமாடி கிராமத்தில் குடிக்கிறேங்க. எனக்கு 55 வருஷம் ஆகி போச்சுங்க. எல்லா எலெக்ஷன்லையும் ஓட்டு போட்டேங்க. இந்த எலெக்ஷனில் வந்து எனக்கு பேர் நீங்கிடுச்சு, நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்ட்டாங்க. பிஎல்ஓ கேட்டதுக்கு நீங்கள் போய் தாலுகா ஆஃபீஸில் போய் பார்க்கறது தான் தெரியும் அப்படின்ட்டாங்க. தாலுகா ஆஃபீஸில் கேட்டால் பிஎல்ஓ எழுதி கொடுத்தாங்க, அதனால தான் கேன்சல் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த தடவை வந்து என்னால் ஓட்டு போட முடியலைங்க. நான் டியூட்டிலேருந்து வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து நடத்துனராக வேலை செய்கிறாங்க. ஆகி போச்சு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க சார். என்ன போட என்ன பேர் மட்டும் தான், எங்கள் ஃபேமிலியில் என்ன பேர் மட்டும் தான் நிற்கிருக்கிறாங்க, மற்றது எல்லாத்துக்கும் வந்துருக்குது. இந்த மாதிரி பேர் கேன்சல் ஆகி போச்சு, ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறாங்க. காரணம் கேட்டால் இது தாலுகா ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தாலுகா ஆஃபீஸில் போய் இதுக்கு மேலே போய் நான் அங்கே போய் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஜனநாயகத்தில் நீங்கள் ஓட்டு போடுற இந்த உரிமை நீங்கள் பறிச்சிட்டிங்க, நான் எப்படி நாங்கள் இது பண்ணுறது? இந்த தாலுகா ஆஃபீஸில் போய் கேளுங்க. தாலுகா ஆஃபீஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அவங்க எழுதி கொடுத்ததுனால தான் நாங்கள் இது பண்ணுவோம். எனக்கு வந்து நீங்கள் ஓட்டு உரிமை எனக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த ஓட்டு உரிமை போயிடுச்சு, எனக்கு எப்படி நாங்கள் வந்து இது பண்ண முடியும் பொழைக்கிறது? இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு 5-6 பேர்த்து வந்து இந்த மாதிரி தான் லிஸ்ட்டு எல்லாம் வயசு பசங்களுக்கு இந்த மாதிரி போயிடுச்சு. அது வந்து கவர்மெண்ட்டை தான் பார்த்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இது பண்ணி செய்யணும். பிஎல்ஓ வந்து அவர் வந்து நான்லாம் எதுவும் எழுதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இதுக்கு வந்து என்னங்கிறது நீங்கள் தான் பொறுப்பு, கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு. பண்ணி பார்க்கும்போது ஆன்லைன்லேயும் பேர் வரலைங்க. பேர் வராதனால இது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இது வந்து கேட்டதுக்கு இல்லை பேர் வரனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஎல்ஓன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நாங்கள் ஜனநாயகத்தில் ஓட்டு போட முடியாத நிலைமை இன்றைக்கி ஏற்பட்டு போச்சு. இது வந்து அதிகாரிகள் தான் இதுக்கு பார்த்து இதுக்கு ஸ்டெப் எடுத்து இதை செய்யணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.